அப்பா ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தான் நிம்மதியாக தூங்குவோம். என்னங்க நான் அழகாக இருக்கேன்னா சொல்லிட்டு தூங்குங்க. அழகாக இருக்கியா? அழகாக தான் இருக்க. சரி படுத்து தூங்கு. அப்பா அப்பா நானே அழகாக இருக்கேன்னாப்பா. நீனும் அழகாக தான் இருக்க. படுத்து தூங்குடா. தூங்க விட மாட்டீங்க. டேய் அன்னைக்கே சொன்னல இவர் அப்படியே உன்னை மாதிரியே அவர் இருக்கார். எதாச்சும் அப்படி சொல்கிறீங்க? உங்கள் அப்பா சின்ன வயசில் எங்கேயோ அழிஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் என்ன நீ ட்ரெஸ்ஸு போட்டிருக்க கருமம். ட்ரெஸ்ஸே போடாமல் ஒரு குட்டி சட்டையே போடாமல் வெளியே போவான். அப்படியா? எதுக்குடி அதெல்லாம் சொல்கிறான்? அவன் போய் ஸ்கூலில் எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஆமாம் என்னை மட்டும் சமையலில் நல்லா இல்லை கல்லா இல்லை மல்லா இல்லைன்பீங்க. நான் இது சொல்லக்கூடாதா? ஐயோ என் தலையே வெடிச்சு போயிருமே. எல்லாம் படுத்து தூங்குடா. கும்மா குத்துதான். படுத்து தூங்குடா. ஃபஸ்ட்டு நான் தூங்குறேன். அப்பாவும் அம்மாவும் தூங்குறாங்க. நான் போய் அப்பாவுக்கு பிடிக்காத ஆர்எஸ்பதி எடுத்து வந்து அவன் மூக்கிலே பொட்டிக்கிடுவான். ஆர்எஸ்பதி எங்கள் அப்பா மேலே தச்சுவோம். எவன்டா ஆர்எஸ்பதியை பிடிக்கிறது? எனக்கு பிடிக்காத அப்பா செத்துட்டாரு. நான் எப்படா செத்தேன்? ஐயோ எங்கள் ஹஸ்பண்டு செத்துட்டாரா? ஃபஸ்ட்டு போய் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லணும். ஐயோ ஓடு ஆமாம் என் புடவை வேற நிற்கவே மாட்டேது. ஃபஸ்ட்டு போ. ஐயோ டாக்டர் எங்கள் ஹஸ்பண்ட் செத்துட்டாரு. நான் எப்படி செத்தேன்? எங்கடா ஃபோனு? ஹலோ டாக்டர் நல்லா சாப்பிடலாம் போய் சொல்கிறா. ஓகே டாக்டர் பாய். எங்கே பிறந்துச்சு? நான் சாப்பிடல. நான் சும்மா ஆன்டிங் தான் பண்ணேன். அப்பா நான் பார்த்து பாருவேன். இப்போ காக்கா புடி. ஃபஸ்ட்டு நல்லா மைக்க புடி. அம்மா நம்ம சாப்பிட்டாலும் வச்சுருவாங்க வந்து படுங்கம்மா. ஆமாண்டா டக்குன்னு படுத்துடுறோம். ஐயோ தூக்கம் வர மாட்டேது. சரி எல்லாருக்கும் தெரியாமல் ஃபோனில் பேசி குடிப்போம். எல்லாம் வச்சா குடிக்கலாமா? ஆண்டா ஓ நானும் குடிக்க வரவா? வேணாம். எங்கே விட்றேன்? அடைச்சா அப்பா ஓடி. எவ்வளோ தைரியம் இருக்கும்? மணி 12 உனக்கு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்க. இதான் அது ட்ரிங்கு வேணாமா? சரிம்மா தூங்குற. கொக்கரக்கோ அவ்வளோதான். கோழி கத்திடுச்சு. இது தொல்லை தாங்க முடியலையா? இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கே. ஐயோ எக்ஸாமுக்கு படிச்சியா இல்லையாடா? ஷோ இவனாச்சும் படிக்க மாட்டேங்கிறா. உங்கள் வீட்டில் யாராச்சும் படிக்க மாட்டேங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே உன்னை சும்மா விட மாட்டேது. இதோட பாட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏய்